ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் நுகு 22 பார்க்கலாம். ஓகேவா? நம்மளோட கான்ஸ்டியூஷனில் பார்ட் நுகு 22ல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்ட் 22 எதை பற்றினது அப்படின்னா ஷார்ட் டைட்டில், கமாண்ட்ஸ்மெண்ட், அத்தாரேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அண்ட் ரிப்பல்ஸ், இதெல்லாம் பற்றினது தான். ஓகேவா? ரிப்பல்ஸ் இதை பற்றி தான் என்ன அப்படின்னு பார்த்தா பார்ட் நுகு 22ல் இருக்கும். ஷார்ட் டைட்டில் என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 393 393 தான் ஷார்ட் டைட்டில். ஷார்ட் டைட்டில்னால் என்ன அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு டைட்டில் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட ஆர்டிக்கல் 393. ஓகே, அதான் ஷார்ட் டைட்டில். திஸ் கான்ஸ்டியூஷன் மே பி கால்டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. 394 என்ன அப்படின்னா கமாண்ட்ஸ்மெண்ட். கமாண்ட்ஸ்மெண்ட்னா என்ன? ஸ்டார்டிங் இல்லையா, கமாண்ட்ஸ்மெண்ட். நம்மளோட கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு எஃபெக்ட். ஓகே, அது கேம் இன்டு ஃபோர்ஸில் வந்த நுகு தேதி அதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 26th day of Jan 1950 தான் ஆர்டிக்கல் 394 கமாண்ட்ஸ்மெண்ட். திஸ் ஆர்டிக்கல் அதாச்சு நம்மளுடைய ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷன் இருக்குது இல்லையா, அது வந்தது எப்போ அப்படின்னா 26th of Jan 1950 தான் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு ஃபோர்ஸில் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடியே நமக்கு கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. ஓகே, அது என்ன ஆர்டிகல்ஸ் தான் அதுக்கு முன்னாடியே வந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 5, 6, 7, 8, 9, ஆர்டிக்கல் 60, 324, 366, 367, 379, 380, 388, 391, 392, 393 இதெல்லாமே என்னாச்சு அப்படின்னா ஷால் கம் இன்டு ஃபோர்ஸ் அட் ஒன்ஸ். ஓகே, முன்னாடியே என்னாச்சு கான்ஸ்டியூஷனுக்கு அந்த கேம் இன்டு எஃபெக்ட்க்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஆர்டிக்கல்லாம் என்ன ஆகிட்டு அப்படின்னா இந்த வந்துடுச்சு. ஓகேவா? இதை பற்றி பேசக்கூடிய கமெண்ட்ஸ்மெண்ட் பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் என்ன அப்படின்னா 394. ஓகேவா? 394A அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட் மூலமாக நம்ம ஆட் பண்ணோம். அதுதான் அத்தாரிட்டிவ் நுகல் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி லாங்குவேஜ். ஓகேவா? எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 394 நுகல் ஏ. என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 58th நுகல் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1987. 58th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1987. ஓகேவா? அது மூலமாக தான் நமக்கு 394A ஆர்டிக்கல் என்ன ஆச்சு அப்படின்னா இன்செர்ட் ஆச்சு. அத்தாரிட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி லாங்குவேஜ். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் த பிரசிடென்ட் ஷால் காசஸ் டு பி பப்ளிஷ்ட் அண்டர் ஹிஸ் அத்தாரிட்டி. என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஹிஸ் கான்ஸ்டியூஷன் இன் ஹிந்தி லாங்குவேஜ். நம்மளுடைய அரசியலமைப்பை ஹிந்தி லாங்குவேஜில் என்னது டிரான்ஸ்லேட் பண்ணுறது பண்ணி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்கும் இல்லையா, அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ணியிருப்பாங்க. ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் நெசசரியாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன் கன்ஃபார்மிட்டி வித் த லாங்குவேஜ் ஸ்டைல் அண்ட் டெர்மினாலஜி அடாப்டட் இன் த அத்தாரிட்டி டெக்ஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் நுக ஆக்ட். ஓகேவா? ஏதாச்சும் அமெண்ட்மெண்ட் தேவைப்படும் படிச்சு அப்படின்னா சென்ட்ரல் நுக இந்த ஆக்ட் போட்டு ஹிந்தி லாங்குவேஜில் போட்டு அதில் என்ன பண்ணிக்கலாம், இன்கார்பரேட் பண்ணி அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறமா இங்கிலீஷில் நோக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, ஹிந்தி லாங்குவேஜில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அது இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் என்ன அப்படின்னா அமெண்ட்மெண்ட் போச்சுன்னா இது ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறது தான். அதை தான் என்னது அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. The translation of this constitution and of every novel the amendment thereof published under class first shall be constituted to have the same meaning as the original therefore, and if any difficulty arises in so constituting any part of such translation, president shall cause the same to be revised suitably. ஏதாச்சும் டிரான்ஸ்லேஷனில் ஏதாச்சும் இது பண்ணோம் அப்படின்னா பிரசிடென்ட் அதுக்கு சூட்டபிளாக என்ன வேர்டு இது பண்ணலாம் அப்படிங்கிறத பிரசிடென்ட் கையில் ஒப்படைச்சிருக்காங்க. சரியா? அதை ரிவைஸ் பண்ணணும் சூட்டபிளாக, அது பிரசிடென்டோட பொறுப்பு. த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் திஸ் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆஃப் எவ்ரி அமெண்ட்மெண்ட் thereof published under this article shall be deemed to be for all purpose the authority text thereof in the Hindi language. ஹிந்தி லாங்குவேஜில் இருக்கணும் அப்படிங்கிறது தான்.
அதுக்கப்புறமா ரிப்பெல் பண்ணியிருப்பாங்க இல்லையா. என்ன ரிப்பெல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியனுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் ஆக்ட் 1947 அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இது 2 மூலமாக என்ஆக்ட்மெண்ட் பண்ணி அமெண்ட் பண்ணி சப்ளிமெண்டிங் த லேட்டர் ஆக்ட். ஓகே, அது 2 மூலமாக வந்து ஆக்ட் இருக்கட்டும். ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒன்று உண்டு. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அபாலிஷேஷன் ஆஃப் இது வந்து பிரிட்டிஷோட இதில் இந்த லா மேக் பண்ணுறதுலாம் பிரிட்டிஷோட கையிலேருந்து அதை வந்து அபாலிஷ் பண்ணாங்க இல்லையா. அதான் அபாலிஷேஷன் ஆஃப் ப்ரைவேட் கவுன்சில் ஜுடிஷிக்ஷன் ஆக்ட் 1949 ஆர் ஹியர் பை ரிப்பல்டு. ஓகேவா, அவங்க போட்ட பிரிட்டிஷ் நோக்கெல்லாம் கீழே வருது, அது ரிப்பல் ஆகிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 மூலமாகவும் இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் 1947 மூலமாக வந்தது இதாகிருக்கும். ஓகேவா, அதுதான் மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா பார்ட் நோக்கு வந்து 22 எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா ஷார்ட் டைட்டில், கமெண்ட்ஸ்மெண்ட், அத்தாரிட்டி டெக்ஸ்டின் ஹிந்தி அண்ட் ரிப்பல்ஸை பற்றி பேசும். ஆர்டிக்கல் 3 தான் என்ன அப்படின்னா ஷார்ட் டைட்டில், 394 வந்து கமெண்ட்ஸ்மெண்ட். ஷார்ட் டைட்டிலில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கும், 394 கமெண்ட்ஸ்மெண்ட். அந்த 26th of Jan 19 வந்து 50 அது இருக்கும். 394A அமெண்ட்மெண்ட் மூலமாக என்ன அப்படின்னா இன்கார்பரேட் பண்ணது. என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 58th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1987. அத்தாரிட்டி டெக்ஸ்ட் இன் ஹிந்தி லாங்குவேஜ். அதுக்கப்புறம் 395 ரிப்பல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ரிமைனிங் பேர்